பிரியமான தோழர்களே, ஒரு குட்டி கதை. ஒரு கணவன் மனைவி தங்களுடைய வெக்கேஷனுக்காக ஒரு சின்ன படகு அல்லது போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்காக போகிறாங்க. கொஞ்ச தூரம் கடலுக்குள்ளே போகும்போது அந்த அட்மாஸ்பியர், அந்த சரௌண்டிங்ஸ், அழகான அலைகள், அந்த அலையினுடைய ஓசை, இது அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. கொஞ்சம் ஆழத்துக்கு போன உடனே கடல் அலைகள் கொஞ்சம் கரடு முட்டாக மாறுது. அந்த மனைவி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடுறாங்க. போன உடனே கடல் அலை கடுமையான பேரலைகளாக மாறிடுது. அந்த படகு அங்கும் இங்கும் ஆடுது. அந்த மனைவி ரொம்ப பயப்படுறான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்முடைய கணவனுடைய கையை நல்லா கட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஐயோ என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் கடலுக்குள்ளே விழுந்துருவோம்னு என்ன செய்கிறான், பயப்படுறா, கத்துறா. ஆனால் அந்த கணவன்கிட்ட எந்த சலனமுமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக அந்த கணவன் என்ன செய்கிறார், அந்த மனைவியை இருக்க பிடிச்சிக்கிட்டு படகையும் நல்ல இறுக்கமாக பிடித்து கொண்டு என்ன செய்கிறாரு, அமைதியாகவே இருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த அலைகள் எல்லாம் ஓய ஆரம்பிக்குது. 10 நிமிஷம் கழித்து அந்த சுச்சுவேஷன் மறுபடியும் மாறுது. அழகான அலைகளோடு அவர்கள் மீண்டும் வந்த மாதிரி அழகாக ப்ளசண்ட்டாக பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனைவி கேட்குறா, இவ்வளோ பெரிய ஆடி பேரலைகள் நம்ம கடலுக்குள்ளே விழுந்து மரணிச்சிருவோன்னு சொல்லி நான் பயந்து கதறேன். ஆனால் உங்களுக்கு எந்த சலனமுமே இல்லையே, ரொம்ப கேஷுவலாக இருந்தீங்களே, எப்படி உங்களால் இருக்க முடியுது, உங்களுக்கு பயம்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். அந்த மனைவி அவருடைய கணவனை பார்த்து கேட்கும்போது அந்த கணவன் எந்த பதிலுமே சொல்லலை. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கிறாரு, சும்மா பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க பழங்கள் அறுப்பதற்காக கொண்டு வந்த கத்தியை எடுத்து அந்த மனைவியுடைய கழுத்தில் வச்சிடுறாரு. கழுத்தில் வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, அந்த கத்தியை கழுத்தில் வச்சு அழுத்துறாரு. அப்போ மனைவி சிரிக்கிறான், என்ன விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் உன்னை அறுத்துருவேன் கழுத்து அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்பையும் அந்த மனைவி என்ன செய்கிறா அப்படின்னா, திருப்பியும் சிரிக்கிறா, என்ன விளையாடாதீங்க, கத்தியை கீழே வைங்கன்னு சொல்லி. அப்போ அந்த கத்தியை கீழே வச்சுட்டு சொல்கிறாரு, நான் நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கிறோம், யாருமே இல்லை, கத்தியை கழுத்தில் வச்சு அழுத்துறேன், நான் உன் கத்தியை அறுத்துட்டேன் அப்படின்னா நீ இறந்துருவையே, நீ ஏன் பயப்படாமல் சிரிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறேன். உடனே அந்த மனைவி சொல்கிறா, கத்தி வேணும்னா கழுத்தை அறுக்கக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் கத்தியை பிடித்திருந்த அந்த கை எனக்கு மிகவும் பிடித்தமான கை, அது என்னை கொல்லாது என்பது எனக்கு நன்றாக தெரியும், அது என்னுடைய நலனை மட்டுமே விரும்பக்கூடிய கை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னான். அந்த நேரத்தில் அந்த கணவன் திருப்பியும் சொன்னார், இந்த படகும், இந்த கப்பலும், இந்த ஆழி பேரலைகளும், கடலும் கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் நான் நம்பக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய இறைவன் என்னை என்றும் நேசிக்கக்கூடியவன். அவன் எனக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதனால் அவன் மேல் உள்ள நம்பிக்கையினால் எந்த சலனமும் இல்லாமல் உன்னோடு நான் இருந்தேன் என்று அந்த கணவன் சொல்கிறார். இப்போ இந்த குட்டி கதையிலேருந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில நபர்களுடைய உள்ளங்களை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை வைத்து முடிவெடுத்து விட முடியாது. அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தவறானதாக கூட இருக்கலாம், ஆனால் உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ். ஆதலால் ஒரு நபரை குறித்து பேசுவதற்கு முன்னால் நன்றாக சிந்தித்து பேசுங்கள். நன்றி.